வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சிலைகள் செய்கிற இடம். இதில் வந்து பூத்தொட்டி, இந்த மாதிரி சிங்கம், அப்புறம் கொக்கு, நிறைய யானை, நிறைய சிலைகள்லாம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்தோடைய உரிமையாளர், அதுக்கப்புறம் இந்த தொழில் எத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்காரு, என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிலை செய்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அண்ணா செஞ்சிட்ருக்காரு. அது என்னென்ன போடுறீங்க? கிரீஸா? இது ஃபஸ்ட்டு என்ன போட்டீங்க? ஆயிடு, மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் ஆயிடும், பழைய ஆயிடு. அதுக்கப்புறம் சிமெண்ட்லாம் நல்லா ஊற்றுறாரு. அது மண்ணு தான் போடணும். எவ்வளோ நேரம் நம்ம செட் ஆகிறதுக்கு? ஒரு 2 நிமிஷம். இது எதுக்குண்ணா? இந்த ஃபிட்டிங் போடுறதுக்கு, மாட்டுறதுக்கு. இது 2 எதுக்கு? கொம்பு ஒடியாதுக்கிறதுக்கு. அவ்வளோதாண்ணா? இல்லை வரகலை 4 வருஷமாக இருக்கும். 4 வருஷமா? இது என்னது, வரக்கலவையா? இல்லை வரகலை தான். வரக்கலவை எடுத்து இது மேலே போடணுமா? இது போட்ட அப்புறம் எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷமா? 2 நிமிஷம். 2 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுவீங்க? எடுத்துருவோம். எடுத்து அங்கே கமுத்துருவீங்க. எந்த ஊர் நீங்கள்? இது ஊரா? திருக்கோயிலூர். சும்மா எடுத்துருவோம். 1 நிமிஷம் தான், அப்படியே எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே சிலை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ எடுக்க போகிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சிலைங்களுக்கெல்லாம். அதை வாங்க பார்க்கலாம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? இதெல்லாம் 40 வருஷமா பண்றாங்க. நீங்கள் பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணுவீங்க? நீங்கள் பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணுவீங்க? பெயிண்டிங் மட்டும்தான். உங்கள் பேர்? தனம். இது என்ன பெயிண்ட்டுமா? ஆயில் பெயிண்டிங். தண்ணி பட்டா ஏதாவது ஆகும்? எதுவும் ஆகாது. மழையிலையோ வெயில்லையோ அது பாட்டு நல்லா இருக்கும். எதுவும் விடாது. 4-5 வருஷம் இருக்கும். அதுங்களுக்கு கூட தான் விடும். இப்போ மழையிலையும் ஒன்றாகாது, வெயிலையும் ஒன்றாகாது. நல்லா இருக்கும். 4-5 வருஷம் அப்படியே இருக்கும். இந்த ஒர்க்கு போகிற பில்டிங்லேயே
கருப்பு அடிக்கலாம் கருப்பு அடிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓனர் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட ஒரு எத்தனை வருஷமாக இந்த தொழில் இருக்கார், என்னென்ன சிலை இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சின்னஸ்வாமி. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமாக செஞ்சுட்டேன். என்னென்ன சிலையெல்லாம் இருக்குது? இது ஆக்சுவலாக வந்து சிமிட்டி சேலை தான் இது. செஞ்சிட்ருக்குறோம். இது சேலத்துலேருந்து 2 பேர் வராங்க, வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த சின்ன வில்லேஜுங்களில் சின்ன ஒரு பெரிய லெவலில் கட்டாத சின்ன சின்ன கோயிலை கட்டுறவங்க வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தேவைன்னு வரவங்களுக்கும் செஞ்சு கொடுப்பீங்க? அது அந்த மாதிரி வரவங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்குறோம். நாங்களும் போய் இது பண்ணுறது. பக்கம் எவ்வளோ வருது? இது ஜோடி கணக்கு. ஜோடி 650 ரூபா. பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றோம். இந்த பார்க்கிங்க்கு வைக்கிறாங்க எல்லாம். கலர் பெயிண்ட்லாம் போகாதா? இல்லை போகாது. அது குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம புதுப்பிச்சுக்கணும், அவ்வளோதான். போயிடுச்சுன்னா அடிச்சு கொடுத்துருவீங்க? இல்லை, அடிச்சு கொடுக்க முடியும். அவங்க புதுப்பிச்சுக்குவாங்க, நாங்கள் ஸ்பாட்டுக்கு போக முடியாது இல்லையா. சரி. ஃப்ரெண்ட்ஸ், அம்மன் சிலை நம்ம கூட இருக்குது. இது எவ்வளோண்ணா? 12,000. 12,000. இது நீங்களே செஞ்சது தான்? இது நாங்களே செஞ்சுருக்கோம். இதெல்லாம் நாங்களே செஞ்சுருக்கோம், நாங்களே உருவாக்குறோம். ஸோ இந்த பூத்தொட்டி எல்லாமே எல்லாம் வெரைட்டிங்க. அது தனித்தனி வெரைட்டி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி 200லேருந்து 350 வரைக்கும் இருக்குது. கலர் வாஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அந்த முனையப்பன் சிலைனா அது செட்டு கணக்கு. அந்த 2 குதிரை சிப்பாயி இந்த சிலை செட்டை தான் தருவீங்க? செட்டை அப்படியே கோயில் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். செட்டு எவ்வளோ? எல்லாம் 1,20,000. 1,20,000. கம்மியெல்லாம் பண்ண மாட்டீங்க? இல்லை, அது பிக்சர் ரேட். அது ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேணும்ட்டா அது அந்த மாதிரி ஆட்களை, அதாவது என்ன வேணும்னு கேட்டாலையும் எடுத்துக்கலாம்? ஆமாம், என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். சிமெண்ட் பொருள் எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஃபோட்டோ இருந்தால் போதும். இந்த சிலை எதுக்குண்ணா வைப்பீங்க? இது கோயிலுக்கு கும்பிடிக்கிறது, வேண்டுதலுக்கு. வேண்டுதலுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு முனிப்பு கோயிலுக்கு இது அந்த ஏரியூரில் அது கும்பிட்டு வந்து இந்த மாதிரி வச்சாங்கன்னா நிறைவேறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நினச்சது நிறைவேறதுக்கு. ஒரு திடீர்னு மேரேஜ் ஆகலை, ஏதோ ஒரு கும்பிட்டுருக்குறாங்க, அந்த கோயிலில் வச்சு. இதுவும் ஆர்டர் தான்? ஆர்டர் தான் இதுவும். மொத்தம் நீங்களே செய்கிறதில்ல, ஆர்டர் கேட்டு வந்தால் செஞ்சு கொடுத்துருவோம். செஞ்சு வச்சுருக்குறோம். எவ்வளோ ரேட் வருது இது? 7,200. 7,200. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிலைகை எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், அட்ரஸ் எங்கேண்ணா இருக்குது? இந்த சார் நம்ம தருமபுரிலேருந்து 3 கிலோமீட்ரு, பெண்ணாகரம் மெயின் ரோடு, சோகத்தூர் கூட்டு ரோடுன்ற ரவுண்டானா வரும். அதே தருமபுரி ரூட்லேயே இருக்குது. ஓம் சக்தி நர்சிங் காலேஜ் அருகிலிருந்து அட்ரஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்ட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.